ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை காலை தோறும் புதிதாய் இருப்பதற்காக நன்றி. உம்முடைய அன்பின் கயிறுகளால் எங்களை நீர் கட்டி இழுத்திருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் அதிகாரம் என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். இந்த யுத்த களத்தில் எங்கள் சார்பாக தேவன் நின்று கொண்டிருக்கிறார் என்று அவருடைய இயல்பை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். தேவன் தண்டிக்கிறவர் அல்ல, அவர் ரட்சிக்கிறவர். தீமை தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை, அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. அவர் அழிக்கிறவர் இல்லை, வாழ்வு கொடுக்கிறவர் என்ற சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் உணர்ந்தாலும் சரி, உணரவில்லை என்றாலும் சரி, நாம் நம்பினாலும் சரி, நம்பவில்லை என்றாலும் சரி, நாம் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த போர்க்களத்தில் நமக்கு எதிராக நிற்பவர் யார்? நம் சார்பில் நிற்பவர் யார்? தேவன் நம்முடைய எதிரி அல்ல, நம் சார்பில் அவர் செயலாற்ற விரும்புகிறார் என்ற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போதுதான் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்று கொடுத்த விடுதலையையும் மீட்பையும் வாழ்வையும் நாம் பெற்று அனுபவிக்க முடியும். தேவனுடைய இயல்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், பரிபூரணப்பட வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். தீமை தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. அவர் வாழ்வு கொடுக்கின்ற இயல்பை உடையவர், அவர் அழிக்கின்ற தேவன் அல்ல. இதை தெரிந்து கொண்டால்தான் உங்களுடைய சூழ்நிலைகளில் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும், தீமையை எதிர்த்து நிற்க முடியும். இல்லை என்றால் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று அதை நீங்கள் அனுமதித்துக் கொள்ளுவீர்கள், அதை வாழ பழகி கொள்ளுவீர்கள். இப்படிதான் அநேக விசுவாசியோட வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. தீமை தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை, நோய் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை, அது சாத்தானிடமிருந்து வருகிறது. இந்த போர்க்களத்துல அவன் கொண்டு வருகின்ற தீமையில் ஒன்று நோய், பலவீனத்தின் வடிவில் அது வருகிறது. இதை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்று நினைத்தால் உங்களால் அதிலிருந்து வெளியே வர முடியாது. ஏனென்றால் நீங்கள் பிசாசை எதிர்க்காமல் அவன் ஓட மாட்டான். பிசாசை எதிர்க்கின்ற அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோபு பவுல் குறித்து இன்னும் பல காரியங்கள்ல சத்தியத்தை அறியாததினால் தேவனை தவறாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த திருடன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். சத்தியத்தை உங்களை அறிய விடாமல் தன்னுடைய சொந்த பொய்யை எடுத்து உங்கள் சிந்தனைகளை அவன் நிரப்பி கொண்டிருக்கிறான். இந்த நோயை உனக்கு அவர் கொடுத்து விட்டார். இந்த நோயின் மூலமாக அவர் உனக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், உன்னை உறவுக்குள் அழைக்கிறார். இந்த பாடுகள் வழியாக தான் நீ கிறிஸ்துவ வாழ்வில் செல்ல முடியும். இந்த பாடுகள் என்றவுடன் தவறாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இவங்க ஏதோ தவறா சொல்லி கொடுக்குறாங்களோ என்று நினைக்க வேண்டாம். பாடுகள் உண்டு. இது குறித்த சத்தியங்கள் நான் தனியாக எடுத்திருக்கிறேன். எந்த பாடை நாம் அனுபவிக்க வேண்டும், எந்த பாடுகளை நாம் அனுபவிக்க கூடாது என்ற சத்தியங்கள் இருக்கிறது. சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்த பாடுகள் எதையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டாம். சுவிசேஷத்தின் நிமித்தமாக நமக்கு பாடுகள் உண்டு. அது நோயோ, அது சாபமோ, அது பாவமோ, அந்த விளைவுகள்லையோ கட்டுகள்லையோ நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்க தெரியவில்லை என்றால் தேவன் இதன் மூலம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார், இந்த பாடுகளை நான் சுமப்பது அவருக்கு மகிமை சேர்க்கும் என்று தவறாக அவன் நம்மை வஞ்சித்து வைத்திருக்கிறான். நோய் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. யோபுவையே நீங்க எடுத்துக்கொள்ளுங்களே. யோபு 2:7. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு
யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவருடைய உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவரை வாதித்தான். இதுல யோபுவோட உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெளிப்பட்ட நோய் யாரிடமிருந்து வந்தது? தேவனிடமிருந்தா சாத்தானிடமிருந்தா? சாத்தானிடமிருந்து நோய் வந்தது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நோயை கொடுத்து நம்மை சோதிப்பவர் அல்ல. யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, அவரிடத்திலிருந்து நன்மை மாத்திரமே வெளிப்படுகிறதே தவிர அவரிடத்திலிருந்து நோய் வருவது இல்லை. நோய்க்கு காரணம் சாத்தான். அவர் உங்களை சோதிக்க வேண்டும் என்றால் நோயை கொடுத்து சோதிக்க வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் மூலமாக சொல்லப்பட்டது. இந்த வார்த்தைக்குள் அவருடைய ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. நம்மை தேறினவனாக மாற்றுவதற்காகவும் நற்கிரியையை செய்யும்படிக்கு நம்மை தகுதியுள்ளவராக பலப்படுத்தும்படியாகவும் அவர் அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளின் மூலமாக அவர் நம்மை உபதேசிக்கிறார். அந்த வார்த்தைகளின் மூலமாக அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார். அந்த வார்த்தையின் மூலமாக நம்மை சீர்திருத்தம் செய்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக நீதியின் வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு நோயை கொடுத்துதான் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவருடைய பிள்ளைகளுக்கு சீர்படுத்தவும் அவர்களை ஸ்திரப்படுத்தவும் அவர்களுக்கு வழியை கற்றுக் கொடுக்கவும் அவர்களை கடிந்து கொள்வதற்கும் சாத்தானுடைய உதவி தேவனுக்கு தேவையில்லை. அவரது வல்லமை நிறைந்த அவருடைய வார்த்தைகள் போதும். எவ்வளவு அழகாக சாத்தான் வஞ்சிக்கிறான் இல்லையா? ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் நாம் பாவ வழிகளுக்கும் கிறிஸ்துவுக்குள் வராமல் அவருடைய வழிகளை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது அந்த பாவத்தின் செயல்களுக்கு ஒரு விளைவுகள் உண்டு. அவருடைய வார்த்தையை தவிர மற்ற எல்லா காரியங்களுமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம்தான். அதனாலதான் அவர் சொல்றாரு, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளுக்கு உன் செவியை சாய், அவைகளை உன் இருதயத்துல நீ பத்திரப்படுத்திக்கொள், உன் கண்ணை விட்டு பிரிக்காதே, உன் வாயை விட்டு பிரிக்காதே, உன்னுடைய இருதயத்துக்குள்ள வைத்துக்கொள், உன்னுடைய கழுத்தில் அதை கட்டி தொங்க விட்டுக்கொள், உன் கையில் அதை ஆபரணமாக தரித்துக்கொள். ஏனென்றால் அதில் மாத்திரமே ஜீவன் இருக்கிறது, அதில் மாத்திரமே பாதுகாப்பு இருக்கிறது, அதில் மாத்திரமே அவருடைய கிருபையும் வல்லமையும் வெளிப்படுகிறது. நாம் அறிந்தோ அறியாமலோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது மரணத்தை தேர்ந்தெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம், இந்த மரணம்ங்கிற செடியோட கனிகள் தான் பாவம், பாவ செயல்கள், விளைவுகள், சாபம், கட்டுகள், மரணம், நோய்,
சமாதானம் இல்லாம போகிறது, ஆசீர்வாத குறைவு, இது எல்லாமே இந்த மரணம்ங்கிற செடியோட கனிகள். உங்களுடைய தேர்ந்தெடுப்புக்கு அவர் இடம் கொடுக்கிறார். அப்படி ஒரு தீமைக்குள்ள செல்லும் பொழுது நாம் மனம் மாறி தேவனிடத்துல நம்ம திரும்ப வேண்டும் என்று மனம் மாறும் பொழுது, அவருடைய வழிகளுக்கு திரும்ப வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது, அந்த கிருபையானது உங்களை அரவணைப்பதற்கும், உங்களை காப்பதற்கும், உங்களை மீட்பதற்கும், உங்களை வழி நடத்துவதற்கும், உங்களுக்கு சுகத்தையும் வாழ்வையும் கொடுப்பதற்கும் அது காத்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல நீங்க மறுபடியும் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, நான் தேவனுடைய வழிகளை விட்டு சென்றேன், தேவன் என்னை அடித்து எனக்கு ஒரு நோயை கொடுத்து மறுபடியும் அவர் என்னை அவருடைய வழிக்கு இழுத்து வந்திருக்கிறார் என்று தேவனை நாம் தவறாக நினைக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. உங்களுடைய சுய இச்சையினாலே சிக்குண்டு நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். அதற்கு காரணம் தேவன் கிடையாது. ஏற்கனவே நம்ம கடந்த பகுதிகளில் சத்தியத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். நம்ம முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு. கிறிஸ்துவே அல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை. கிறிஸ்துவுக்குள் மாத்திரமே இந்த வாழ்வும் விடுதலையும் மீட்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை அன்றி அவருக்கு வெளியில் நமக்கு இந்த விடுதலை கிடையாது. தேவனுடைய கிருபையையும் தயவையும் நம்ம பார்க்க முடியாது. அது இன்னொரு விதியில நம்ம பயணித்து கொண்டிருப்போம். அது ஒரு ஆக்கினை நிறைந்த ஒரு இடம்தான். அது ஒரு தண்டனை நிறைந்த ஒரு இடம்தான். உங்க தெரிந்தெடுப்புக்கு தேவன் அங்கு இடம் கொடுக்கிறார். நீங்கள் மனம் மாறும் பொழுது கிறிஸ்துவை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த இடத்துல உங்களை ஆற தழுவி அணைத்து கொண்டு உங்களை மீட்டெடுக்க, சுகம் கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த சாய்ஸ் உங்க கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியிலிருந்தே அது அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பழைய ஏற்பாடெல்லாம் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகள், இந்த இஸ்ரவேல் ராஜாவா இருக்கட்டும், யூதா ராஜாவா இருக்கட்டும், இந்த அந்நிய வழிபாடுகள்னாலையும் விக்கிரகங்கள்னாலையும் உலக ஐக்கியத்தினாலையும் தங்களை கரைப்படுத்தி கொள்ளும் போது அவருடைய வழிகளை விட்டு அவங்க பின்வாங்கி போறாங்க. அந்த வழிகளோட விளைவுகள்ல அவங்க நின்று கொண்டிருப்பாங்க. அது நோய் வடிவுல, தோல்வி வடிவுல, சிறை வடிவுல, பஞ்சம், பசி, பட்டினி, அடிமைத்தனம், மரணம், இப்படி பல காரியங்கள்ல அவங்க நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க மனம் திரும்பின உடனே தேவன் அவர்களுக்கு அங்கே கிருபையை வெளிக்காட்டுறத பார்க்க முடியும். அவர் கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறார். அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். அவர் உங்களை அழிக்க நினைப்பது இல்லை, உங்களை ஒப்புரவாக்க விரும்புகிறார். நோயை கொடுத்து தண்டிக்கிற தெய்வம் அவர் இல்லை. அவருக்கு ஒரு பெயர் உண்டு, யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? சுகம் தருபவர். தேவனுடைய ஒரு இயல்பே சுகம் கொடுக்கின்ற ஒரு இயல்பு. அந்த சுகம் கொடுக்கின்ற ஒரு இயல்பும் நோயை கொடுக்கின்ற இயல்பும் ஒருவரிடத்துல எப்படி இருக்க முடியும்? ரெண்டு வேறு விதமான இயல்பு ஒருவரிடத்துல எப்படி இருக்க முடியும்? அவருடைய நேச்சரே சுகம் கொடுக்கின்ற ஒரு இயல்பு. அவருடைய நேச்சரே பரிசுத்தத்தின் இயல்பு. அவருடைய ராஜ்யத்துல நோய் கிடையாது. நீங்க நோயை அனுபவிப்பது, அதை சுமப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. அதுல அவர் மகிமைப்பட மாட்டார். நீங்க கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று நீங்கள் அறியீர்களா? தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க சரீரத்தினால நீங்க எப்படி மகிமைப்படுத்த முடியும்? தேவன் கொடுத்திருக்கிறத நீங்க பெற்று கொண்டிருந்தால் அது மகிமையா, இல்ல சாத்தான் கொடுக்கிறத பெற்று கொண்டிருந்தால் அது மகிமையா? எது அவரை மகிமைப்படுத்தும்? சாத்தான் எப்படி வஞ்சிக்கிறான் இல்லையா? ஒரு கடினமான ஒரு செயலை செய்து உங்கள் மீது அவர் கொண்ட அன்பின் நிமித்தமாக இறங்கி வந்து அந்த மீட்பை கொடுத்து, சுகத்தை கொடுத்து நீங்கள் வாழ்வை பெற வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். தேவன் நோயை கொடுக்கிறார் என்று அவன் பொய் சொல்லி உங்களை அவன் நம்ப வைத்து கொண்டிருக்கிறான். அந்த யுத்தத்துல அவன் பயன்படுத்துகிற ஆயுதம், அவன் பொய்யனாய் இருக்கிறான். அவன் பொய் சொல்லுகிறவனாய் இருக்கிறான். உங்களை வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். அந்த வஞ்சகம் தான் அவனுடைய ஆயுதங்களில் முக்கியமான ஒரு ஆயுதம். தேவனை குறித்து தவறாக சொல்லி கொடுத்து நம்மை நம்ப வைப்பது. அவனுடைய பலத்தில் ஒரு பெரிய பலம் நம்முடைய அறியாமைதான். இந்த சுவிசேஷத்தை அநேகரிடத்துல சொல்லும் போது தேவனை அறியாதவர்கள் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுவார்கள். தேவனை அறிந்த விசுவாசிகளோ அநேகர் சொல்லுகிற பதில் என்னவாக இருக்கும் தெரியுமா? தேவன் இதை கொடுத்திருக்கிறார்,
யோபுவையே அவர் சோதிச்சிருக்கிறார். பவுலுக்கு அங்க ஒரு முள் இருந்தது. இவர்களை விட நான் பெரிய தெய்வ மனிதனா? அவர்கள் ஒரு பாடுகளின் வழியாக கடந்து போனார்கள் என்றால் நான் ஏமாத்திரம். அந்த தீமையை அவன் என்ன விதமாக அனுமதித்துக் கொள்ள வைத்திருக்கிறான், ஏற்றுக்கொள்ள வைத்திருக்கிறான். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முள் என்ன என்று தெரியுமா? அவர் மரணப்படுக்கையில் ஒரு நாளும் இருந்தது இல்லை. ஒரு அப்போஸ்தலன் கூட நோய் வந்து மரணப்படுக்கையில் இருந்தது இல்லை. அவர்கள் விருப்பத்தோடு இரத்த சாட்சியாய் தேவனுக்காய் மரித்தவர்கள். எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரே, அவருக்காக நான் ரத்தம் சிந்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பி அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க நோய்வாய்ப்பட்டு ஒரு அப்போஸ்தலனும் இறக்கவில்லை. போற இடங்களிலெல்லாம் சுவிசேஷத்தின் நிமித்தம் அவருக்கு பாடுகள் இருந்தது. புதிய ஏற்பாட்டுல 75% பவுலுக்கு வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டவை. இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? அவருடைய இரத்தம் என்ன செய்திருக்கிறது? அந்த ரட்சிப்பில் என்ன இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நாம் யார்? இழந்து போன தேவனுடைய நீதியை திரும்ப கொடுக்கும்படிக்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்முடைய ஆக்கினைகள் அவர் மீது சுமத்தப்பட்டது. இது எல்லாமே பவுலுக்கு வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டவை. அவர் போற இடங்கள் எல்லாம் பெரிய எழுப்புதல். மக்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க, விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க, கட்டுகள் உடைக்கப்பட்டது. புற ஜாதியார் லட்சக்கணக்கில் கூட்டமாக தேவனை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் மாறினார்கள். இதை பொறுத்து கொள்ளாத சாத்தான் அவருக்கு விரோதமாக ஒரு கலகத்தை அவர் போகிற இடத்திலெல்லாம் உண்டு பண்ணுகிறான். எங்கெல்லாம் எழுப்புதல் வருகிறதோ அங்கெல்லாம் அவருக்கு எதிர்ப்பும் அதிகமாகியது. சொந்த ஜனங்கள் புறஜாதியார்களை கொண்டு அங்கு கலகத்தை உண்டு பண்ணுகிறான். எத்தனையோ முறை அவர் கல்லால் எறிப்பட்டு இருக்கிறார். யூதர்கள் கல்லெறிந்தால் மரணம் ஏற்படுகிறவரை கல்லெறிவார்கள். ஒரு முறை அவரை கல்லெறிந்து அவரை மரித்து போனார் என்று நினைத்து அவரை இழுத்து கொண்டு வந்து ஊருக்கு வெளியில கொண்டு வந்து போட்டாங்களாம். அப்போஸ்தலர்ல இருக்கு. அப்போஸ்தலர்கள் எல்லாம் அவரை சுற்றி நின்று அவரை எழுப்பி விட்டாங்களாம். மரித்து போனார் என்று எண்ணத்தக்க வகையில ஒருவர் மேல கல்லெறிய வேண்டும் என்றால் அந்த கல் எந்த இடத்திலெல்லாம் பட்டிருக்கும்? தலையில பட்டிருக்கலாம், கண்ணில் பட்டிருக்கலாம், கையில பட்டிருக்கலாம், உடம்புல பட்டிருக்கலாம். ஒரு தூரத்துல இருந்து கல் எறிந்தால் அது என்ன விதமான ஒரு தாக்கத்தை அந்த சரீரத்துல ஏற்படுத்தி இருக்க முடியும்? மறுநாளே 50 கிலோமீட்டர் தொலைவுள்ள கலாத்தியா தேசத்திற்கு பவுல் நடந்து சென்று சுவிசேஷம் சொல்ல போனாராம். தலையில அடிபட்டிருந்த இடத்துல காயம் இருந்திருக்கலாம், அது சரியாக சில நாட்கள் ஆகும். கண்ணு வீங்கி போய் இருந்திருக்கலாம், அந்த புண்ணு சரியாக சில நாட்கள் ஆகி இருக்கும். இந்த பலவீனம் நோய் அல்ல பிரியமானவர்களே. சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். அவருடைய கைகள் கட்டப்படுகிறது. அந்த கலகக்காரர்கள் அவருக்கு எதிராக கலகம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் மூலம் அங்க பிசாசு அவருக்கு எதிர்ப்பை கொடுக்கிறான். இததான் முள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை உயர்த்தாத படிக்கு சாத்தான் கொட்டும் தூதுவனாய் இருக்கிறது. அந்த முள் சாத்தான் கொடுக்கும் தூதுவனாய் இருக்கிறதுன்னு சொல்றாரு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12:7-8. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அந்த முள் தேவனிடத்திலிருந்து வந்திருக்குன்னு அவர் சொல்லல. அது சாத்தான் கிட்ட இருந்து அந்த முள் எனக்கு வந்திருக்கு. எங்கேயுமே நோய் தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்லுவது இல்லை. அவருடைய வழிகளை விட்டு விலகினால் அது மரணத்தின் வழிதான். அதுல நோய் உண்டு, அதுல மரணம் உண்டு, சாபம் உண்டு, கட்டு உண்டு, பாவம் உண்டு, ஆக்கினை அதுல உண்டு. நம்முடைய சாய்ஸ், தேர்ந்தெடுப்புக்கு அவர் இடம் கொடுக்கிறார். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது அங்கு சுகம் வெளிப்படுகிறது. இது ஒரு சாய்ஸ் தான். நோய் தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும்
அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? தேவகுமாரன், இரட்சகர், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், உலகத்தை ரட்சிக்கும்படியாக அவர் மனித ரூபத்தில் வெளிப்பட்ட ஒரு தெய்வ அவதாரம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். பல கடவுள் இல்ல, தேவன் ஒருவரே. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக செயல்படுகிறார். மூவரும் ஒருவரே என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் அந்த புரிந்து கொள்ளுதலை உங்களுக்கு கொடுப்பார். இங்க எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கும் தேவனுடைய தற்சுரூபமும் அப்படின்னா எக்ஸாக்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல இருக்கும். தேவனோட சாயலாக இயேசு கிறிஸ்து இருந்தாரா? தேவன் தம்முடைய மகிமைய யாருக்கும் கொடுக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மகிமையை கொடுக்கிறார் என்றால் அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து தேவனுடைய சாயலாக இருந்தாரா? அசலாக இருந்தார்னு ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய அசலாக அவர் இருந்தார். அவர் மோசே போல, தாவீது போல, யாக்கோபு போல தேவ மனிதன் அல்ல, அவர் அசல். இங்கு அவர் மாம்சத்துல வெளிப்படுகிறார். இங்கு அவர் செய்த செயல்கள் என்ன? நம்ம தேவனை குறித்து பலவாறாக நினைக்கிறோமே. அவர் தண்டிக்கிறார், அவர் கோபப்படுகிறார், அவர் அழிக்கிறார், அவர் கோபமாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை கெஞ்ச சொல்லி கொண்டிருக்கிறார், இரக்கத்திற்கு மன்றாட சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லி நாம நினைக்கிறோமே. இயேசு கிறிஸ்து செய்த செயல்கள் என்ன? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இருந்தார். நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். பிதாவின் இயல்பு என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தினார். நன்மை செய்கின்ற இயல்பு, சுகமாக்குகின்ற இயல்பு. இது ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ரஷன் பை டெவில் அப்படின்னு இருக்கும். சாத்தானால் துன்புறுத்தப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நோய் யாரால கொண்டு வரப்படுகிறது? சாத்தானால கொண்டு வரப்படுகிறது. அதிலிருந்து தேவன் விடுவிக்கிறவராக இருக்கிறார், சுகம் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். இன்னொரு வசனம் லூக்கா 13:10-11. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலயத் தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ, சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவர் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். இயேசு அவரை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே,
உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவர் மீது கைகளை வைத்தார். உடனே அவர் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். அதற்கு கர்த்தர் அவருக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவரை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். பலவீனப்படுத்தும் ஆவி என்று சொல்லுகிறார். அப்ப பலவீனப்படுத்துறது யாரு பலவீனப்படுத்துறா? ஆவி பலவீனப்படுத்துது. திருடன் பலவீனப்படுத்துகிறான். இங்க 16வது வசனத்துல சொல்றாரு, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி. அந்த பெண்மணி ஆபிரகாமின் குமாரத்தி தான். ஆனா சாத்தான் அந்த பெண்ணை என்ன செய்யறா? கட்டி வச்சிருந்தானா. எப்படி கட்டி வச்சிருந்தா? எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனியாக. நாம இருந்தால் நாம என்ன சொல்லுவோம்? எலும்புல பிரச்சனை, எலும்பு டேமேஜ் ஆயிட்டு, பாதிக்கப்பட்டிருக்கு, வளைந்து விட்டது, எலும்பு டாக்டர் கிட்ட போய் நம்ம பார்க்கணும்னு நினைப்போம் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவரை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? இதை நம்ம எலும்பு பிரச்சனைன்னு பார்க்கிறோம். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? திருடன் அந்த சுகத்தை திருட வந்திருக்கிறான், அந்த எலும்பை முடக்கி வைத்திருக்கிறான். அப்ப நோய் யார்கிட்ட இருந்து வருது? சாத்தானிடமிருந்து வருகிறது. தேவன் சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை நீங்க தெரிந்து கொண்டால்தான் உங்களால திருடனை, உங்களுடைய பலவீனத்தை எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுதுதான் தேவனுடைய சுகத்தை அதுல நீங்க பெற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி. உம்முடைய கிருபை பெரியது தகப்பனே. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நீரோ ஜீவனை கொடுக்க வந்தீர், அது பரிபூரணப்பட வந்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. நோய் உம்மிடத்திலிருந்து வருவது இல்லை, சாத்தானிடமிருந்து நோய் வருகிறது. நீர் சுகம் கொடுக்கிறவராயிருக்கிறீர், நன்மை செய்கிறவராயிருக்கிறீர். பிசாசின் கட்டுகள்ல வல்லமையிலிருந்து கட்டவிழ்க்கிறவராய் நீர் இருக்கிறீர். சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிறவராய் நீர் இருக்கிறீர். சுகம் கொடுக்கின்ற இயல்பு உம்முடையது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்திருக்கிறீர், கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. எந்த இடத்துல நாங்க அறியாமையினால் உம்மை தவறாக அறிந்து வைத்திருந்தோமோ, பிசாசின் வஞ்சனையினால் நாங்கள் கட்டப்பட்டிருந்தோமோ, அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாவதாக. உம்முடைய வார்த்தையாகிய வெளிச்சம் எங்கள் அறியாமை என்னும் இருளை போக்கியதற்காக நன்றி அப்பா. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாழ்மையான இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி. அந்த இடத்துல அவங்க கிருபையை பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.